நேத்து அடி கொஞ்சம் ஓவரா? நேத்து அடி ஓவரா? இல்ல இல்ல, 8:30க்கு அப்புறம் அந்த பாராசிட்டமால் கொஞ்சம் தலையை சுத்துச்சா? அப்ப அடி ஓவர் தானே? அதான் கேக்குறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து போவோம் அதுக்கு. சரி, ஓகே, ரிவைஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, எதுக்கு? சசி தரூருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாஸ்டா எடுங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. ரெஃபரண்டம். ரெஃபரண்டம் ரெஃபரண்டம் என்னது? பப்ளிக். அடுத்தது ஆஸ்க்கு என்ன மீனிங் சொன்ன? ஒயில் இருக்குது, இன்னொன்னு பிகாஸ் இருக்குது. சரி, ஓகே. அட் ஸ்டேக்னா எப்படி இருக்குது? அட் ரிஸ்க். சரி, ஈவன் ஆஸ்னா என்ன மீனிங்மா? அதே ஆஸ் உடைய மீனிங் தான், ஒயில் தான். சரியா? ஹெயில் அப்படின்னா என்னது? பிரைஸ். ஹெயில் எந்த இருக்கு? பிரைஸ். ரைட். ஹெயில்ங்கிறது வேர்பா வரும்போது பிரைஸ், நவுனா வரும்போது ரைட். பேஸ்னா என்னதுங்க? ஸ்பீட். ரைட். கிளாமரஸ்னா என்னது? நாய்ஸி. நாய்ஸி. கிளாமரஸ்னா நாய்ஸ். சரி. ரீஅஃபர்ம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ரீஅஃபர்ம் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? திருப்பி உறுதிப்படுத்துறது. ரைட். அஷ்யூர் பண்றது. டிமினிஷ் பண்ணிருச்சுன்னா டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஏற்கனவே படிச்சோம். கன்சிடரபிள், சைஸபிள், சப்ஸ்டான்ஷியல். ரைட். பால்பபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால்பபிள்னா அந்த விஷயத்தை பார்க்க நோட்டிசபிள், அதுதான் பால்பபிள். நோட்டிசபிள் அண்ட் விசிபிள். டான்ஜிபிள்னா அந்த விஷயத்தை தொட முடியும். இன்டான்ஜிபிள்னா ரைட். மெட்டீரியலைஸ் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தனாமா, அது எதுக்கு சொன்னேன்? ஆரம்பிச்சிட்டீங்களா? மெட்டீரியலைஸ் என்னது அப்படின்னா மனசுல நினைச்சது உண்மையா நடக்குது. பர்செப்ஷன் என்னது? வியூ. பக்கத்துல எங்க? பக்கத்துல பண்ணலையே அவங்க இன்னைக்கு. பாருங்க, நீங்க ஏன் இருந்தீங்க? பண்ணல அவங்க. சினியூஸ்னா என்னது? மசில்ஸ். வாட்ச் டாக்னா டேஞ்சருக்கு அலர்ட் பண்றது. சரியா? இது டாக்ஸையும் சொல்லலாம், ஹியூமன்ஸ் சொல்லலாம், ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். ஃபாலோட் அவுட் அப்படின்னா என்ன ஆச்சு? ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? கடத்திட்டாங்க. ரைட். பர்னிஷியஸ்னா டேஞ்சரஸ். வார்த்தை விடுறேன்னா சொல்லிருங்க. விஜிலன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்குது? அலர்ட்டா இருக்கு. டீமனைசேஷன் எப்படி ஆக்கிட்டாங்க? என்னவா காமிச்சிட்டாங்க? மைனாரிட்டிஸ் எப்படி காமிச்சாங்க? இவங்க கெட்டவங்க எல்லாம் காமிச்சாங்க. டீமனைசேஷன். இதுதான் வில்லிபிகேஷன். ஒரு வார்த்தை இருக்கு, வில்லன் ஆக்குறது. இன்டிமிடேஷன் அப்படின்னா என்னது? டிமிட்னா என்னது? டிமிட்னா எப்படி இருக்குது? பயந்து இருக்குது. இன்டிமிடேஷன் என்ன பண்ணுது? பயம் கொடுத்துருது. ரைட். டிசிடென்ஸ் அப்படின்னா டிசிடென்ஸ் அப்படின்னா அசென்ட் ஒரு வார்த்தை படிச்சிருக்கோமா? ஆப்போசிட் என்னது? டிசென்ட். 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 அட் ஸ்டேக்னா அட் எத்தனோ அப்படின்னா எது சம்பந்தப்பட்டதுங்க? வம்சாவளி சம்பந்தப்பட்டது. ரைட். ஆங்கராய் இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன்ல இருக்குது. சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆடேஷியஸ்னா பிரேவ். ரெஃபரண்டம் தெரியும் நம்மளுக்கு. ஓட்டு. டேக் ஃபார் கிராண்டட்னா ஒரு விஷயத்துடைய மதிப்பு தெரியாம அட்வான்டேஜா எடுத்துக்கிறது. சரியா? ஸ்பேட் ஒர்க்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் ஒர்க். கேட்டக்லிஸ்மிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னா டிசாஸ்ட்ரஸ் கண்டிஷன்ஸ். கேரி அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? கேரி அவுட்னா என்னதுங்க? எக்ஸிக்யூட் பண்றது, பெர்ஃபார்ம் பண்றது. தூக்கிட்டு போறது கிடையாது, கேரி கிடையாது. கேரி அவுட் பண்ணாங்க, ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ரைட். ப்ரிசீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? முன்னாடி போறாங்க. ஆனரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனரஸ் எப்படி இருக்குது? ரைட். ஒன் இயருக்கு வேற அப்படிதானே? ஒன் இயருக்கு என்னது?
hallucination. தெளிவான வார்த்தை வர மாட்டேங்குது. hallucination. depredations அப்படின்னு என்னது? எந்த வார்த்தை எழுதிருக்கீங்க? looting and plundering. ஸ்டீலிங்னா தெரியும் நம்மளுக்கு. looting and plundering. doused அப்படின்னா என்ன பண்றது? என்ன பண்றது? extinguish பண்றது. சரியா? reckon பண்றதுனா calculate. recalcitrant அப்படின்னா கோஆபரேட் பண்ணாதவங்க, அன்கோஆபரேட். டேம்பன் பண்றாங்கன்னு என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? குறைக்கிறாங்க. ஜீல் தெரியும் நமக்கு, அப்படித்தானே? ஜீல் என்னது? ஆஷன், வைராக்கியம். ரைட். ட்ரெயில் பிளேசிங்னா ஒரு பாத்து உருவாக்குறது. ரைட். இண்டிஜென்ட் அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்னா பாப்புலேஷன். அஃபோர்டிங்னா கிவிங். பாதி பேர் இப்ப எழுதுறாங்க, பாருங்க, அப்புறம் எழுதுங்க. பிடிஎஃப் போட்டு விட்டீங்களா குரூப்ல? போட்டாச்சு இல்ல? அப்புறமா எழுதுங்க, இப்ப எழுதாதீங்க. அஃபோர்டிங்னா என்னது? ரைட். பாப்புலேஷனா பாப்புலேஷன். ரைட். இவால்வ் ஆச்சுன்னா என்னாச்சு? சேஞ்ச் ஆச்சு. டிவர்ஸ். டைவர்ஸ் என்னது? டிஃபரெண்டா இருக்கிறது. கொலோசல் அப்படின்னா என்னதுங்க? ஓகே. கன்சாலிடேட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றது? ஸ்ட்ரெங்தன் பண்றாங்க. ஃபார்மிடபிள் அப்படின்னா போச்சே அப்படிங்கிற வார்த்தை. கன்சர்வேட்டிவ்னா நம்மளுக்கு தெரியும், அப்படிதானே? ஆப்போசிட் என்னதுங்க? லிபரலா இருக்கு. டிடெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? டிடெஸ்ட்னா ஹேட். ஸ்டியரிங் தழும்பு ஏற்படுத்துற அளவுக்கு. ஃபர்வர்னா ஜீல். கம்யூனல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ்? ஜாதி இல்ல மதம் பேஸ் பண்ண ஆர்கனைசேஷன் தான். ஐடியல்ஸுக்கு இன்னொரு பேரு ஐடியாலஜிஸ். ரேலி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணாங்க? மாநாடுங்க. இங்க என்ன மீனிங் ரேலினா? சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ரைட். ஃபோர்மோஸ்ட்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முன்னாடி இருக்கிறது. ஸ்ட்ரால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ட்ரோல். ஸ்ட்ரோவ் அப்படின்னா ஸ்ட்ரைவ் பண்றது. என்ன பண்றது? கஷ்டப்படுறது. ரைட். லெகசி அப்படின்னா என்னதுங்க? இருக்கக்கூடிய நல்ல பேர். இன்ஹெரிட்டன்ஸா வர்றது அப்படின்னா வர்றது. ஓகே, சூப்பர். ஜெனிசிஸ் அப்படின்னா ஸ்டார்டிங். ரீடவுட்டபிள். ரீடவுட்டபிளுக்கும் டவுட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன மீனிங்? ஃபார்மிடபிள். இன்னைக்கு சொல்லணும், எல்லா கேள்வியும் சொல்லாம நம்ம கிளம்ப முடியாது. ஆல் ஸ்ட்ரைப்ஸ். ஆஃப் ஆல் ஸ்ட்ரைப்ஸ்னா ஆஃப் ஆல் பேக்ரவுண்ட்ஸ். சரி, ரைட். டீச் பண்ணது போதும். கிளாஸ் முடிஞ்சிட்டு படிக்க வேண்டியதை எப்படி படிக்கணும்? கிளியரா தெளிவா படிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் லைன் மீனிங் சொல்லுங்க. while the intoxicate. பாசிட்டிவ் வார்த்தையா நெகட்டிவ் வார்த்தையாங்க? டாக்ஸிக். டாக்ஸிக் என்னது? ரைட். இன்டாக்சிகேட்டிங் என்ன அர்த்தம்? தகட்டக்கூடிய, பாய்சன் ஆகக்கூடிய. பாப்புலாரிட்டி என்னைக்குமே உங்களை கொல்லும். ஃபேம் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன். இன்னொரு நாள் பேசுறேன். சரியா? ஃபேம்ங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன். இருக்கிற நல்ல கேரக்டரை, நல்ல விஷயங்களை சுத்தி இருக்கிற அவ்வளவு பேரும் நீங்க நல்லவர் வல்லவர்னு காதுல ஓதி 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 உங்களை தலகணம் பிடிச்ச ஒரு ஈகோட்டிஸ்டா மாத்திடுவாங்க. ரைட்டா? சோ இன்டாக்சிகேட்டிங் ஆன பாப்புலாரிட்டி. அடுத்தது ஆஃப் டு. எத்தனை பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? 2 பேரை பத்தியே பேசுறோம். யாரை பத்தி பேசுறோம்? மேல நேரு பத்தி பேசணும். அப்புறம் டேண்டன் ஒருத்தரை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் கதையுடைய ஸ்டார்டிங்ல யாரை பத்தி பேசணும்? யாரை பத்தி பேசணும்? இப்ப இருக்கிற எலெக்ஷனை பத்தி தானே பேசணும். சரி, இருக்குது. என்ன போட்டிருக்காங்க? டூ. யாரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இப்போ? யாரையும் பேசிடும். ஃபர்ஸ்ட் மோடியை பத்தி பேசிருக்கோங்க லைட்டா. இப்ப இருக்கிற எலெக்ஷனை பேசணும். அதுக்கப்புறம் என்ன பேசணும்? நேரு டைம் பீரியட், நேருடைய எலெக்ஷனே பேசணும். இப்ப என்ன பண்றாரு? 2 பேரும் என்ன பண்ண போறாரு?
ரைட். டூ பிரைம் மினிஸ்டர்ஸ் கேரக்டர் ஆக்குது போத் ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லேட்டஸ்ட் லாஸ்ட் கிடையாது. லேட்டஸ்ட் என்னது? அப்போ இந்த ரெண்டு எலெக்ஷன் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரை காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நேருடைய கேரக்டரும், ரீசெண்டா நடந்த எலெக்ஷன் மோடியுடைய கேரக்டரை காமிக்குதான். கேரக்டரை தி ஐடியல்ஸ் ஆஃப் இந்தியா தே, நேத்து கூட இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். எம்பாடிமெண்ட்ஸ் நேத்து சாயங்காலம் பார்த்தோம். சரியா? எம்பாடிமெண்ட்ஸ் என்னது? உருவமா இருக்கிறது, மனித உருவமா இருக்கிறது. எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், திருப்பி. சூப்பர். மதர் தெரசா இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்புடைய உருவம். சரியா? தி ஐடியாஸ் ஆஃப் இந்தியா தே எம்பாடி ஆர் ராடிகலி antithetical. thesis என்னது? thesis என்னதுங்க? ரிசர்ச். ஓகே, ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எடுத்துக்கிடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா எடுத்துக்கிடுவாங்க. சரியா? தீசிஸ்னா ஒரு ஐடியாவை ரிசர்ச் பண்ணு. ஆன்டிதெட்டிக்கல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? எப்படிப்பட்ட ஐடியாஸ்? எப்படிப்பட்ட ஐடியாஸ்? ஆப்போசிட் ஐடியாஸ். ஆன்டிதெட்டிக்கல், நேர் எதிர்மறையா இருக்கு. சரி, மீனிங் சொல்லுங்க. நான் பாதி மீனிங் சொல்லிட்டேன், மீதியே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லுங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டாக்சிகேட்டிங்கான பாப்புலாரிட்டி தான் கேரக்டரைஸ் பண்ணுது. இதுதான் வந்துட்டு மெயின் தீமாவே இருக்குது. இதுதான் கேரக்டரைஸ் பண்ணுது. எது? அன்னைக்கு நேருடைய பாப்புலாரிட்டி தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல யாருடைய பாப்புலாரிட்டி முக்கியமா இருக்கு? மோடியுடைய பாப்புலாரிட்டி. அப்ப அந்த பாப்புலாரிட்டி தான் கேரக்டரைஸ் பண்ணுது. அந்த ஃபர்ஸ்ட் லைன் விட்டுருங்க. சரியா? இதுக்கு மீனிங் எது? ராடிகலினா கம்ப்ளீட்லி, கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஆன்டிதெட்டிக்கல்னா ஆப்போசிட். எது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்? யாருக்கு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணுமா? சப்ஜெக்ட் என்னது? தி ஐடியாஸ் ஆஃப் இந்தியா ஆர் ராடிகலி antithetical. சரியா? தி ஐடியாஸ் ஆஃப் இந்தியா ஆர் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இருங்க, அதுக்கெல்லாம் பின்னாடி வருவாங்க. ரைட்டா? தி ஐடியா ஆஃப் இந்தியா ஆர் கம்ப்ளீட்லி ஆன்டிதெட்டிக்கல் இருக்கட்டும். தே எம்பாடி இருக்குல்ல, சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கன்ஜங்ஷன் வரணும். கரெக்டா? இது சப்ஜெக்ட், இது வெர்ப். இது சப்ஜெக்ட், இது வெர்ப். ரெண்டு கிளாஸ் வந்துட்டாங்க. ரெண்டு கிளாஸ் இருக்குது. ரெண்டு கிளாஸ் சேர்க்கிறதுக்கு என்ன வேணும்? கன்ஜங்ஷன் வந்திருக்கா? வரல. எப்படி வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. சூப்பர். எங்க மறைஞ்சு வந்திருக்கு? இங்க மறைஞ்சு வந்திருக்கு. என்ன போடலாம்? விச் போடுவோம். சரியா? ரைட். இந்த விச் எதை ரெஃபர் பண்ணுது? இந்தியாவையா ஐடியாவையா? இந்தியாவா ஐடியாவா? அவங்க எதை எம்பாடி பண்றாங்க? அவங்க எதை எம்பாடி பண்றாங்க? சூப்பர். ஃபர்ஸ்ட் மெயினா ஐடியா தான். சரியா? அப்போ அவங்க மனித உருவமா இருக்கிறாங்களா ஒரு ஐடியாவுக்கு? அப்படிப்பட்ட ஐடியா எப்படி இருக்குது? அவங்க மனித அவங்கதான் அந்த இந்தியாவுடைய அடையாளமே. அவங்கதான் அப்படிப்பட்ட இந்தியாவுடைய மனித உருவமே. சரியா? இப்ப நேரு ஒரு விதமான இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு, மோடி இன்னொரு விதமான இந்தியாவை. ஆனா ரெண்டு எம்பாடிமெண்ட்ஸும் ரெண்டு ஐடியா ஆஃப் இந்தியாவும் கம்ப்ளீட்டா எப்படி இருக்குது? நேரு பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இப்படி பேசுறாரு அப்படின்னா என்ன சொல்றாரு? மோடிய இப்படிதான் பேசுறாரு. தப்பா பேசுறாரு. புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் லைன் போயிடலாமா? அடுத்த லைன் என்ன இருக்க போகுதுங்க? அடுத்த லைன் என்ன இருக்க போகுது? எப்படி? ஆன்டிதெட்டிக்கல். நேரு என்ன பண்ணாரு? பெருசா நேரு என்ன பண்ணதா சொன்னாரு? அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணாரு? அப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணாரு?
புகழ்ந்து பேசுறாரு, பரவாயில்ல திட்டுடா அப்படிங்கிறாரு. சரியா? அப்படியே ஆப்போசிட்டா யாரு இருக்க போறா? ரைட்ஸ். Weeks ahead of the 2024 the bank accounts of யாருங்க இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி? அவர் பார்ட்டி தான், ஏதோ பெருமையை சொல்லிக்கிறாப்ல. லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி வேர் பேங்க் அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? தெரியுங்க, இருந்தாலும் அடுத்தது and then இன்கம்பென்ட் அப்படின்னா என்ன இருக்கும்? கரண்ட் சீஃப் மினிஸ்டர் யாரு? கெஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இது நம்ம துருவருத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, ரொம்ப பொலிட்டிக்கலா இருந்துச்சுங்கிறதுக்காக நான் கொண்டு வரல. டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. ராகுல் காந்தியெல்லாம் தாண்டி இவர் வந்துட்டு என்ன பண்றாரு? அட்டாக் பண்றாரு. இவர்னா இவர் இல்ல, அவரு துருவருத்தி. சரியா? அண்ட் an incumbent chief minister, இவர் யாரு? லீடிங் லைட் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டியில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவரு, அரவிந்த் கெஜ்ரிவால். அப்போசிஷன்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க, ஒரு கோலிஷன் ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இந்தியான்னு பேர் இருக்கு. சரியா? இந்தியா பிளாக்னு. அதுக்கு தலைவரா ஒண்ணு ராகுல் காந்தியை போடணும், இல்லைன்னா கெஜ்ரிவால போடணும் தான் நினைச்சாங்க. சரியா? கெஜ்ரிவால் இப்ப என்ன பண்ணியாச்சு? அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்கம்பென்ட் சீஃப் மினிஸ்டர் வாஸ் காஸ்ட் பிஹைண்ட், கம்பிக்கு பின்னாடி போட்டாங்க, கம்பி என்ன விட்டுட்டாங்க. ரைட். அடுத்தது long gone is சப்ஜெக்ட். எது? நேரு சேஜ் தான் சப்ஜெக்ட். ரைட்டா? லாங் கான்ங்கிறது என்னது? என்ன இருக்குதுங்க? இன்வர்ஷன் இருக்குது. சரியா? இவர் நேரா எழுதுறதை விட இன்வர்ஷன் தான் எழுதுவாரு. என்ன அருண் சொன்னாப்ல, என்ன ஃபர்ஸ்ட் வார்த்தையை எழுதிட்டு அப்படியே குலுக்கிடுவாரு, சென்டென்ஸை குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கோ அப்படின்றாப்ல. Long gone is Nehru's age where even the Communist Party of India, which had launched armed rebellion, என்னது? armed என்னதுங்க? வெப்பன்ஸ் ஓட ஒரு புரட்சி பண்றாங்க அகேன்ஸ்ட் த, என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம். அகேன்ஸ்ட் த காங்கிரஸ் வரப்போகுது, நேரு வரப்போகுது, இல்லைன்னா அப்ப இருந்த கவர்மெண்ட் வரப்போகுது. Against the Indian state in 1948 was welcomed into the political fray. Group, political group கூட சேர்த்துட்டாங்க. எப்படி? as a லீகலான காம்படிட்டரா யாரையே சேர்த்தாங்களா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவையே சேர்த்தாங்க. அதுதான் நேருடைய காலம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா உடனே நமக்கு சாதாரணமா தெரியுது. இவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்க? 1948ல தீவிரவாதிகளா இருந்திருக்காங்க, ஆர்ம்ட் ரிபெல்லியன் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தா கூட பரவாயில்லன்ட்டு இவங்க எல்லாம் லெஜிட்டிமேட் காம்படிட்டரா பொலிட்டிக்கல் எதுக்குள்ள சேர்த்திருக்காங்க? ஃப்ரேன்னு சொல்றாங்களா? ஃப்ரேன்னா என்னதுங்க? ரைட். ஓகே. இந்த ஈவென்ட் கம்யூனிஸ்ட் சேர்த்தாச்சா? the communists emerged garnering அப்படின்னா என்னதுங்க? கேதரிங். படிச்சாச்சு இதெல்லாம். கேதரிங் 489 ஓட்ல எத்தனை? 16 votes in the first Lok Sabha and testify அப்படின்னு என்னதுங்க? testify testifyனா என்னது? டெஸ்டிமோனிங்கிற வார்த்தை எல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்க? கோர்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? டெஸ்டிஃபைங்னா கிவிங் எவிடன்ஸ், இல்ல கிவிங் விட்னஸ். கோர்ட்ல எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லைங்க? நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் டெஸ்டிமோனியல். அப்படின்னா என்னது? நீங்க நடந்த விஷயத்த உண்மையா நீங்க சொல்றீங்க, எவிடன்ஸ் கொடுக்குறீங்க, இல்ல நீங்க ஒரு விட்னஸா இருக்கிறீங்க. டெஸ்டிஃபைங் டு த, இவங்க எதுக்கு எவிடன்ஸா இருக்காங்க? நம்மளுடைய டெமோக்ரஸிக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது இல்ல? என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அது? எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் நடக்குது இல்ல, இந்த எலெக்ஷன் வந்துட்டு ஃப்ரீயாவும் ஃபேராவும் நடக்குது அப்படிங்கிற எவிடன்ஸே என்னது? இந்த தீவிரவாத கட்சி எத்தனை சீட்டு ஜெயிச்சுச்சு? இவங்களே 16 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா
அப்ப நம்ம தெளிவா என்ன எவிடன்ஸ் இருக்குது, நம்மளுடைய டெமோக்ரஸியில நடக்கக்கூடிய எலெக்ஷன் கண்டிப்பா இப்படிதான் இருந்திருக்கும். நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இவங்க தீவிரவாத கட்சி சும்மா பேருக்கு உள்ள சேர்த்துட்டு சீட்டே வாங்க விடாம பண்ணிருக்கலாம்ல. ஆனா இவங்க அப்படி ரைட். அப்ப டெக்னாலஜி இருந்திருக்காது பண்றதுக்கு. என்ன பார்த்தோம்னு நினைக்கிறேன், அந்த மிஷின்ல எல்லாம் ஏமாத்த முடியாது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏமாத்த முடியாது. இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு கேமரா எல்லாம் வச்சாங்க, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. போன தடவை வச்ச மாதிரி ஞாபகம் இல்ல. கேமரா எல்லாம் இருக்கும் சரிங்களா. சரி அதை விடுங்க. இந்தியன்ஸ் went to the polls amid என்னதுங்க, the midst of a surcharged communal right. இந்த வார்த்தை இப்ப வேண்டாம் சரியா, இந்த வார்த்தை இப்ப வேண்டாம். சர்சார்ஜ் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆக்சுவலா ஃபைன். இங்க அந்த மீனிங் இல்ல சரியா. ஃபைன் ஃபைன் கட்டுறீங்க, எங்கேயாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ்ங்கிறத விட ஏதோ தப்பு பண்ணி சிக்கிட்டீங்க. எங்க ஆபீஸ்ல அடிக்கடி நடக்கும், ஏதாவது ஒரு 50,000 நீங்க காசு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஒரு 20,000 கெட்டுங்க அப்படின்னு ஃபைன் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் சர்சார்ஜ் சரியா. இங்க வேற மீனிங். சர்சார்ஜ் எழுதி என்ன மீனிங் எழுதணும், எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் இருந்துச்சு அந்த டைம்ல, கம்யூனல் அட்மாஸ்பியர். கம்யூனல்ங்கிற வார்த்தையே ஒரே ஒரு விஷயத்தாங்க காமிக்கும், என்னது, ஜாதி ரீதியாவும் மத ரீதியாவும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுதான் கம்யூனல் சரியா. நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே ரிசர்வேஷன், ரிசர்வேஷன் இஸ் கால்ட் கம்யூனல் ரிசர்வேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், காஸ்ட் பேசிஸ் தான் ரிசர்வேஷன் கொடுக்காங்க, கம்யூனல் ரிசர்வேஷன். சரி, while the horrors of the partition continued to haunt பண்றது என்ன பண்றது, பயம் கொடுத்தது யார, அந்த விக்டிம்ஸ். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெப்ரிஹென்சிபிள் என்ன அர்த்தங்க, இவர் ஃபுல்லா திரும்பி எந்த கதைக்கு போயிட்டாரு, எலெக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு போயிட்டாரு சரியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டியே ஓட்டு கொடுக்க வச்சாங்க, ஓட்டெல்லாம் போடுறாங்க. ரெப்ரிஹென்சிபிள்னா வெறுக்கத்தக்க, persecution of in ஈஸ்ட் பாகிஸ்தான் சரியா. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல யார குடும்பப்படுத்துறாங்க, ஹிந்துஸ். ஈஸ்ட் பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு தெரியுமா, ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆக்சுவலா பங்களாதேஷ், இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ். இந்தியா பிரியும் போது இப்படி சென்டர்ல இந்தியா படம் எனக்கு வராது சரியா, அதனால இதுதான் இந்தியா நீங்க நினைச்சுக்கிறீங்க. இந்த சைடு பங்களாதேஷ் இருக்குது, இந்த சைடு பாகிஸ்தான் இருக்கா. இன்னைக்கு அன்னைக்கு பிரியும் போது இது ஈஸ்ட் பாகிஸ்தான், இது வெஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்துட்டு வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சு தனி நாடா பங்களாதேஷ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்குல்ல, ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்துட்டு பெங்கால், இப்ப இருக்கிற வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் இருக்கா, ஈஸ்ட்ல ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் ஈஸ்ட் பெங்கால். அது ஈஸ்ட் பெங்காலா இருக்கும், இது வெஸ்ட் பெங்காலா இருக்கும். ஈஸ்ட் பெங்கால்ல முஸ்லிம்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இந்துஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பிரச்சனை வரும்போது வெஸ்ட் பெங்கால் மட்டும் இந்தியாவுக்கு வந்துருச்சு, ஈஸ்ட் பெங்கால் யாருக்கு போயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரைட். அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல யாரை கொடுமைப்படுத்துறாங்க, ரைட், had led to சும்மா இருப்பாங்களா, பழி வாங்குவாங்க, vengeful violence against the கல்கட்டால இருக்க முஸ்லிம்ஸுக்கு அடி. அங்க அவங்க சண்டை போடுறதுனால இங்க சண்டை போட்டாங்க. இது எல்லா சண்டை நடக்கும் போது காந்தி வந்துட்டு சண்டையெல்லாம் நிப்பாட்டுங்கன்ட்டு உண்ணாவிரதம் இருக்கு, அவருடைய ஒன்லி வெப்பன் சரியா. அடுத்தது ஸ்பார்க்கிங் or atrocities against Hindus in Dhaka and its டாக்காங்கிறது பங்களாதேஷுடைய கேபிட்டல் சரியா. அண்ட் இட்ஸ் விசினிட்டினா என்னது, பக்கத்துல. அப்போ பாருங்க, ஒரு சண்டை ஆகுதுங்க, ஒரு சண்டையில இருந்து அடுத்தது சண்டை போகுது. ஏன்னா ஃபுல் இடமே எப்படி இருக்குது, கம்யூனல் அட்மாஸ்பியர் இருக்கா. அதை பத்தி அது சொல்றாரு. ஃபர்ஸ்ட் யார் சண்டை போடுறா, ஏற்கனவே பார்ட்டிஷன்ல அவ்வளவு பேர் பயந்துருக்காங்க. அதுல ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ஒரு persecution, அது எங்க ஆயிடுச்சு, vengeful violence against கல்கட்டா. கல்கட்டால முஸ்லிம்ஸ் அடிச்சுட்டாங்களா, திருப்பி அவங்க கடுப்பாவாங்கல்ல, திருப்பி டாக்கால யார் அடிக்கிறாங்க, ஹிந்துஸ் அடிக்கிறாங்க. டாக்கால மட்டும் இல்ல, டாக்காக்கு பக்கத்து ரைட். திஸ் bolstered என்ன அர்த்தம்,
பூஸ்ட் பண்ணுது. யார பூஸ்ட் பண்ணுது? நேருஸ் ரிசால்வ். ரிசால்வ் அப்படின்னா என்னதுன்னா டிட்டர்மினேஷன். ஹிஸ்டரி கதை நல்லா இருக்கும். நம்ம ஹிஸ்டரி எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் இருக்கு, சொல்றேன். அந்த கிளாஸ் இதே மாதிரிதான் ஏமாத்தி கதையா சொல்லி அப்படியே படிக்க வச்சோம். திஸ் பூஸ்டட் நேருஸ் resolve to pursue regardless of how Pakistan treated its minorities, his efforts at forging a secular state, making him thunder in parliament that we shall not let India be slaughtered at the altar of. சூப்பரா இருக்கு பஞ்ச் டயலாக். நீங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு பேர் சண்டை போடுறாங்க இல்லைங்க, இவ்வளவு சண்டை நடக்குது இல்ல, கம்யூனிட்டி சண்டை நடக்குது இல்ல. இப்ப நேரு இதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாப்போம். சரியா? இது நேரு எதை பூஸ்ட் பண்ணுச்சு? நேருடைய டிட்டர்மினேஷன் பூஸ்ட் பண்ணுச்சு. எதுக்கு டிட்டர்மினேஷன் இருக்கு? டு பர்சியூ. பர்சியூக்கு அடுத்தது என்ன இருக்கு? என்ன இருக்கு? ரைட். இத பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் regardless of how Pakistan treated its minorities பார்க்க கூடாது. to pursue his அவருடைய எஃபர்ட்ஸ் பர்சியூ பண்றாரு. எதுக்கு எஃபர்ட் போடுறாரு? அட் forging தெரியும்ல நம்மளுக்கு, உருவாக்குறாரு. ஷேப்பிங் எப்படிப்பட்ட ஸ்டேட் தான் வேணும்? மத சார்பற்ற ஸ்டேட் தான் வேணும். சரியா? இது வரைக்கும் நிப்பாட்டுவோம். நடுவுல இருக்கிறத வாசிப்போம். நடுவுல என்ன இருக்குது? ரிகார்ட்லெஸ்ஸா இர்ரிகார்ட்லெஸ்ஸா? ரிகார்ட் பண்றதுன்னா என்ன பண்றதுமா? அத பத்தி யோசிக்கிறது, கன்சிடர் பண்றது. ரிகார்ட்லெஸ்னா எதை பத்தி யோசிக்கல? பாகிஸ்தான் எப்படி அதனுடைய மைனாரிட்டிஸ் ட்ரீட் பண்ணுது. பாகிஸ்தான்ல மைனாரிட்டிஸ் யாரு? பாகிஸ்தான் எப்படி அந்த மைனாரிட்டிஸ் ட்ரீட் பண்ணுதுன்னு அவர் யோசிக்கிறாரா? பாகிஸ்தானுடைய ஃபுல் பேர் தெரியுமா? பாகிஸ்தான்ங்கிற கண்ட்ரியுடைய ஃபுல் நேம் என்ன தெரியுமாங்க? இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான். ஓ அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு ஹிந்துவால, மைனாரிட்டியால இன்னைக்கு வரைக்கும் நாட்டுடைய டாப் பொசிஷனுக்கு போக முடியாது. பாகிஸ்தான்ல எலெக்ஷன் எப்படி நடக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ல. நம்ம தான் ஒரு 4 மாசம் முன்னாடி பார்த்தோம். அத மாதிரி ஒரு கண்துடைப்பு கிடையவே கிடையாது உலகத்துல. ரீசெண்டா வேற பிரச்சனை நடந்துச்சு. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணுது? ஃபுல்லாவே வந்துட்டு மதம், ரிலிஜன் டாமினேட்டட் கண்ட்ரிங்க. regardless of how Pakistan treated its, பாகிஸ்தான்கார எப்படினாலும் ஹிந்துஸ் ட்ரீட் பண்ணிக்கிறட்டும். நேரு என்ன முடிவெடுக்கிறாரு? எனக்கு என்னதான் வேணும்? நான் என்னுடைய மைனாரிட்டிஸை கொடுமைப்படுத்த அப்படின்னு முடிவெடுத்து எனக்கு என்னதான் வேணுங்கிறாரு? நான் வேணும் அப்படிங்கிறாரு. மேக்கிங் ஹிம் பார்லிமெண்ட்ல அப்படியே கர்ஜிக்கிறாருங்க. தண்டர்னா என்னது? இடி இடிக்கிற மாதிரி கத்துறாரு. என்ன கத்துறாரு? அங்க இருந்து இங்க வரைக்கும். இடி இடிக்கிற மாதிரி அவரு கத்துனாருன்னா நீங்க இவ்வளவு மெதுவாக சொல்லுவீங்க. We shall not let India be slaughtered at the, மீனிங் என்னது? பிகட்ரின்னு என்னது? ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்றதா பிகட்ரி. சரியா? அவங்க பாகிஸ்தான்காரங்க முஸ்லிம்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்தியால மெஜாரிட்டி ஹிந்துஸ். ஹிந்துஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ண விரும்பல. அதனாலதான் என்ன கொண்டு வந்தாங்க? என்ன சொல்றாரு? பிகட்ரிங்கிற ஆல்டர்ல இந்தியாவை நான் பலி கொடுக்க விடமாட்டேன் அப்படிங்கிற இந்த இடத்துல. இந்த விஷயத்தினால இந்தியா என்ன ஆயிடக்கூடாது? பலி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற. சரியா? இவங்க கோட்டு புரிஞ்சா நல்லா இருக்குங்க. இது நல்லாதான் இருக்கா? மூஞ்ச பார்த்தா தெரியலையே நல்லா இருக்கிற மாதிரி. கமென்சிங், கமெண்ட்ஸ் பண்றது என்னது? ஸ்டார்டிங் ஹிஸ் லூதியானாங்கிற பிளேஸ் இன் 1951 he declared an, யாருக்கு எதிரா போரு? காம்யூனிசம் வேற,
சரியா? காம்யூனிசம், சோசியலிசம், மார்க்சிசம் அது வேற. இது என்னது? கம்யூனலிசம்னா எதுவா பிரிஞ்சிருக்குது? ஜாதியாவோ மதமாவோ பிரிஞ்சிருக்குதா கம்யூனலிசம். ரைட். அடுத்த வார்த்தை படிச்சிருக்கோமா? லாம்பாஸ்டிங் என்ன பண்றது? லாம்பாஸ்ட் பண்றது என்னங்க? புலம்புறதா? பாவிகளா, லாமெண்டட். அது புலம்புறதுன்னா லாமெண்ட். சரியா? இது என்னது? லாம்பாஸ்ட் பண்றது என்னது? யாரு திட்டுறாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரியா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் இந்த கார்டு பண்ண என்னது? அங்கி. சரியா? பெரிய அங்கி, டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும். தட் இந்த கார்ப் ஆஃப் இந்து கல்ச்சர், சீக் கல்ச்சர் அப்படிங்கிற இந்த போர்வையில இவங்க என்ன பண்றாங்க? வேர் ஸ்பியூவிங்னா கக்குறது, வாமிட்டிங், அதான் ஸ்பியூவிங். சரியா? ஸ்பியூவிங். என்ன ஸ்பியூ பண்றாங்க? வெறுப்ப கக்குறாங்க, அன்மத்தை கக்குறாங்க, திட்டுறாருங்க பார்ட்டிஸ. இப்படிப்பட்ட பார்ட்டிஸ் என்ன போர்வை போட்டிருக்காங்க? இந்து கல்ச்சர் முக்கியம், சீக்கிய கல்ச்சர் முக்கியம்னு கல்ச்சருடைய போர்வையை போட்டுட்டு என்ன கக்குறாங்க? வெறுப்ப கக்குறாங்க. எந்த மாதிரி கட்சிகள்? லைக் த முஸ்லீம் லீக் ஹேட் ஒன்ஸ். இவருக்கும் முஸ்லீம் லீகுக்கும் தான் ஆகவே ஆகாது. காந்தி எல்லாம் எல்லாரும் கூடயும் சேர்ந்திருப்பாப்ல, இவருக்கும் ஜின்னாவுக்கும் ஆகவே ஆகாது. ஜின்னா வந்து நேரிட்டு தான் கேட்பாரு. ஒரு 5 பாயிண்ட் போட்டு, இந்த பாயிண்ட் தான் எங்களுக்கு தந்தீங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு பிரிஞ்சு போக மாட்டோம், தனி நாடு கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்து கேட்பாரு. 5மே ஈஸியான பாயிண்ட், சப்பையான பாயிண்ட். சரியா? அந்த 5 பாயிண்ட் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ங்கிறது தனி நாடே கிடையாது. வரலாற்றுல பின்னாடி போய் எந்த ஈவெண்ட்டையுமே மாத்த வேண்டாம். அந்த ஒத்த ஈவெண்ட்ல, அந்த ஒத்த இடத்துல நேரு மட்டும் ஓகே சொல்லியிருந்தா போதும். ஆனா ஓகே சொல்ல மாட்டாரு. அன்னைக்கே ஜின்னா முடிவு பண்ணிடுவாரு, தனி நாடுதான். சரியா? எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்காதுங்க. ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்க வந்து முஸ்லிம்ஸ் வந்துட்டு எங்களுக்கு தனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் வேணும். ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அங்க முஸ்லிம்ஸ் மட்டும்தான் நாங்க போட்டி போடுவோம், வேற யாரும் போட்டி போடக்கூடாது. இது நிறைய ஜென்ரலா இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த காலத்துல ரிசர்வேஷன். சரியா? ரிசர்வ்டு கம்யூனிட்டின்னு வச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும். அப்படி அவர் ஒரு 20 சீட்டு கேட்டார். முஸ்லிம்ஸுக்கு தேவையான சொல்றது சிம்பிளான பாயிண்ட்ஸா தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இவங்க என்ன பயந்தாங்க அப்படின்னா, பாயிண்ட கொடுத்தா பிடிச்சிருவாங்கன்னு பயந்தாங்க. பாயிண்ட கொடுத்தா பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கொடுக்காதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அந்த கதை நல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க முடியாது, இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு நீங்க டிஎன்பிசி கிளாஸ் தான் போகணும். ரைட். நேரு வேஜ்ட் அ, இது ஒரு பிக்ஸ்டு ஃப்ரேஸ், அப்படியே எழுதிட வேண்டியதா. வேஜ்ட் அ வார். வேஜஸ்னா வேற. கரெக்டா? வேஜஸ்னா என்னது? சம்பளம். வேஜஸ்னா சம்பளம். அம்மா இழுத்து முடிச்சிடலாமா அத? வேஜ் அ பேட்டில், சண்டை போடுறாரு. சரியா? இன் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியாஸ், இந்தியாவுடைய ஆன்மாக்காக சண்டை போடுறாரு. எப்படி பேசுறாரு ஹீரோ மாதிரி நேருவ. அண்ட் கால்ட் அப்பான், கூப்பிடுறாரு யார? சாதாரண இந்தியன்ஸ் தான் என்னது அவருடைய கோலன். சரியா? அப்படின்னா என்னது? எப்படி சோல்ஜர்ஸா இருக்கிறோம்? தேர் வேர் given to. சரியா? பொலிட்டீஷியனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னது அப்படின்னா, பேச தெரியணும், பேச தெரியணும், பேசி கவர தெரியணும். இல்லைன்னா அவரு பொலிட்டீஷியனா இருக்கவே. நின்னு சொல்றாரு, யோசிச்சு பாருங்க. இந்தியாவுடைய ஆன்மாக்காக நான் போராடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சோல்ஜர்ஸா இருங்க, நாங்க என்ன பண்ணணும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உங்க ஓட்டு போடுங்க அப்படிங்கிற. சரியா? ரைட். இப்போ இவங்க பேசினா அவங்களுக்கு சிரிப்பு வரும். இவங்க பேசினா ஏன் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர், அவங்க லைஃப் எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அந்த காலத்திலயுமே நேருடைய கேரக்டர், லைஃப் எல்லாத்தையும் பார்த்தாங்க, பார்த்து மதிச்சாங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. சரியா? கேமரா இருக்கு, இல்லைன்னா ஒண்ணு விஷயத்த சொல்லிடுவேன். ஷுவர் இனஃப் முடியும் போது சொல்றாங்க. ஷுவர் இனஃப் ஹார்மனி
triumphed over hatred. hatred தாண்டி என்ன வந்துருச்சு? ஹார்மனின்னா என்னதுங்க? ஹார்மனின்னா என்னது? கைய அசைக்கிறீங்க சொல்ல மாட்டீங்கல. யூனிட்டி பீஸ். சரியா? வெறுப்பை தாண்டி எது ஜெயிச்சிருச்சு? யூனிட்டி ஜெயிச்சிருச்சு. யூனிட்டி வேற எந்த வார்த்தை சொன்ன? பீஸ் ஜெயிச்சிருச்சு. ஓகே, எப்படி ஜெயிச்சிச்சு? அதாவது பீஸ் ஜெயிச்சிருச்சு எப்படி? ஜவஹர்லால் நேரு லீடிங் த காங்கிரஸ் டு ரிசவுண்டிங் அப்படின்னு எடுத்தோம். வெரி லார்ஜ் மார்ஜின், பெரிய வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. ரிசவுண்டிங் விக்டரி. 2020 மேட்ச்ல 150 ரன்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரிசவுண்டிங். பேட்டில் அகைன், திருப்பி ஒரு சண்டை, திருப்பி ஒரு சண்டை. சரியா? ஸ்டாண்டிங் அலோன் பிஃபோர் during the first general election 107 million Indians out of இவ்வளவு பேர் எலிஜிபிள், இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு their breaths held in ஆவணும். அப்படி ஒரு ஆச்சரியத்துல வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க. ஓ, இங்கதான் ஓட்டு போடணுமா? இப்பதான் ஓட்டு போட போற, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறாங்க. இப்ப கூட வருவாங்க இந்த புது எலெக்ஷன்ல கூட 2 பசங்க புதுசா ஓட்டு போட வந்தாங்க. பயப்படுறாங்க மிஷின் பக்கத்துல போறதுக்கு. ஐயோ, எந்த பட்டம் அமுக்கணும், எப்படி போகணும் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. cast their votes and became the custodians of India. இந்தியாவுடைய தலைவிதியுடைய கஸ்டோடியன் அப்படின்னா யாருங்க? கார்டியன். பேட்டில் அகைன்ங்கிறது டைட்டில். அந்த காலத்துல நீங்க நின்று சண்டை போட்ட மாதிரியே ஒரு இதை உருவாக்குறாரு. ஸ்டாண்டிங் அலோன் பிஃபோர் பேலட் பாக்ஸ். எலெக்ஷன்ல மூச்சை இழுத்துட்டு அந்த ஆச்சரியத்தோட ஓட்டு போட்டு கஸ்டோடியன்ஸ் ஆகுறாங்க. இன்னைக்கு எத்தனை எலெக்ஷனுக்கு அப்புறம்? 17 எலெக்ஷனுக்கு அப்புறம் we are again waging a battle for. நேரு அன்னைக்கு பண்ணாரு, அன்னைக்கு சண்டை போட்டாரு, அதே மாதிரி இன்னைக்கு நாம சண்டை போடுறோம் அப்படிங்கிறாரு. லெட்டஸ்ட் ஆனர் பண்ணுவோம், ஆன்செஸ்டர்ஸ் உடைய விஸ்டம் ஆனர் பண்ணுவோம். ஆஃப்டர் 1950s இந்த ஆன்செஸ்டர்ஸ் உடைய விஸ்டம் ஆனர் பண்ணுவோம். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? voted for an India that belonged to where Ram and Rahim were, and where their devotees toiled to propel this country to dazzling new heights. Such an India appalls our ruling party. Right line நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து வாசிட்டேன். Who யார்? ancestors யாருங்க? ஓட்டு போட்டவங்களா? காந்தி நேருவா? ஓட்டு போட்டவங்க. சரியா? voted for an India. ஓட்டு போடுறாங்க. அந்த இந்தியா யாருக்கு பிலாங் ஆச்சு? அந்த இடத்துல இது எதுக்கு சொல்றான்னு தெரியுதா? இந்து முஸ்லீமும் அதுல எழுதுறது ஒரு அழகு இருக்கு. சரியா? இந்த ஆறு வச்சு எழுதுறாரு பாத்தீங்களா? ராமனு சீதான்னு அடுத்து தேடி இருப்பீங்கன்னா ராம் அண்ட் ரஹீம் வேர் 2 பேரும் ஈக்குவலன்ஸ். அண்ட் வேர் தேர் அவங்களுடைய பக்தர்கள், அவர்களுடைய பக்தர்கள் இந்த கடவுள்களுடைய பக்தர்கள் சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு? ப்ரொபல் பண்றது என்னதுங்க? புஷ் பண்றது. இந்த ஷிப் இருக்குல்ல, டைட்டானிக் படத்துல பாத்திருப்பீங்க, பின்னாடி ஒரு சுத்தம் ஒரு விஷயம், அதுக்கு பேரு ப்ரொப்பல்லர். சரியா? ப்ரொப்பல்லர். புஷ் திஸ் கண்ட்ரி டு dazzling, sparkling. முடிஞ்சு போறோமே. சச்சன் இந்தியா, இப்படிப்பட்ட ஒரு இந்தியா நம்ம ரூலிங் பார்ட்டிக்கு எப்படி இருக்குது? ஷாக்கிங்கா இருக்குது. அடுத்தது
பெட்ரிஃபைடு. பெட்ரிஃபைடுனா அஃப்ரைடு, ரொம்ப பயப்படுறது, அதான் பெட்ரிஃபைட். எதுக்கு பயப்படுறாங்க? afraid of the power of a united people. It has sought to, இட்டுனா யாரு? இட்டு யாருங்க? அசுதாங்க நம்ம. இட்டு யாரு? இட்டு யாரு? ரூலிங் பார்ட்டின்னு சொல்றாங்கல்ல, இவங்க இப்படி இருக்கிறதுக்கு பயப்படுறாங்களா? ஒரு பயந்து போயிட்டு இந்தியா யுனைட் ஆயிரும் பயந்து போயிட்டு அவங்க என்ன பண்ண பாக்குறாங்களா? வைக்க பாக்குறாங்களா? ஹோப்பிங் வி நெவர் ஆஸ் ஒன் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ஆர் ரிபப்ளிக். ஹோப்பிங் என்ன ஹோப் பண்றாங்க? நாம வி நெவர், நாம ரைஸே பண்ண மாட்டோம். எப்படி ரைஸ் பண்ண மாட்டோம்? ஒன்னா சேர்ந்து ரிப்பப்ளிக் உடைய டிஃபென்ஸுக்காக நாம ரைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க ஹோப் பண்றாங்க. ஹோப் பண்றது யாரு? பிஜேபி தான் சொல்றாரு. ரைட். the choice is, நல்லா எழுதிருக்காரு, உண்மையிலே சூப்பரா எழுதிருக்காரு. the choice is, we have already witnessed the Indian soil. ஏற்கனவே ஒரு பிரிவினை நடந்துச்சு. அடுத்தது the past decade has threatened to, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சாயில் இப்ப எதை பிரிக்க போறாங்க? ராகுல் காந்திக்காக எழுதி கொடுத்திருக்கலாம். this must resolutely, this we must resolutely, மாத்தி எழுதிட்டாரு. வழக்கம் போல வார்த்தைகளை குலுக்கிட்டாரு. எப்படி கரெக்டா போடுறது? we must resolutely oppose this. for the words of our, திரும்ப நேருடைய வார்த்தைக்கு போறாரு. வார்த்தைக்கு போய் என்ன சொல்றாரு? இந்தியா செத்தா யாரு உயிரோடு இருப்பா அப்படின்னு கேக்குறாரு. சரியா? இந்தியா செத்தா அப்படிங்கிறாருல, இந்தியா டைஸ். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, நம்ம எதுக்காக போராடுறோம்? இந்தியாவுடைய, இந்தியாவை சாக விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. சரியா? எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்திட்டு என்ன பண்ணிருப்பீங்க? காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா? இல்ல. அதான் பொலிட்டிக்கலா பார்க்க கூடாதுங்க. இது எவ்வளவு அழகா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு டாபிக்கா இருந்தா கூட அந்த இன்ட்ரெஸ்டை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஒரு மாதிரி இருந்திருக்கும், அப்படிதானே? போக போக எல்லா கதைகளும் அப்படிதான். ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்கும், போக போக சரியாயிடும். ஓகே, அப்படி எழுதியாச்சான்னு செக் பண்ணுங்க. சொல்லலையா? சொல்லணுமா? அதுக்கு ஒன்னு இல்லாத டெஸ்ட் தானங்க, ஈஸியான டெஸ்ட் தானது. இதுக்கு ஒகேப்ஸ் எழுதுங்க. நோட்ல எத்தனை ஒகேப்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு போய் சொல்லுங்க. இத வாசிச்சு முடிக்கும் போது இவ்வளவு புரிஞ்சுச்சா? இந்த அளவுக்கு ஃப்ளோ புரிஞ்சுச்சா? ஃப்ளோ வர மாட்டேங்குதுன்னு ஆஃப் பண்ண வேணும். ஆமா ஆமா, அனுப்பி விடுங்க. எழுதிருக்கீங்களா? எழுதுங்க 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 எழுதுங்க. ஸ்க்ரோல் பண்ணணுமா? கீழே வைக்கணுமா? கொஞ்சம் ஒகேப் எழுதாதவங்க எழுதுங்க. அதங்கள அப்படியே உள்ள போயிருப்பாங்க ஒகேப் எழுதாம. இதுல இருந்தா எங்க விட்டீங்க? முன்னாடியா? இன்டாக்சிகேட்டிங் அப்படின்னா உங்களை என்ன பண்ணக்கூடியது? பாய்சனஸ். அதான் இன்டாக்சிகேட்டிங். intoxicating, poisonous. நாளைக்கு கிளாஸ் கிடையாது. கையெல்லாம் தட்டிடாதீங்க, கிளாஸ் வச்சிருவேன். நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அதான்
நாளைக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் கிடையாது, சரியா? நான் ஊர்ல இருக்க மாட்டேங்க. ஏன் அதுக்கு ஏவா ஒரு வேலை விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு, மதுரைக்கு தான் போக வேண்டியிருக்கு. நிப்பாட்டி